ஏமா பஜாருக்கு போறேன், ஏதாவது வாங்கணுமா? ஏமா பஜாருக்கு போறேன், ஏதாவது வாங்கணுமா? டியூஷனுக்கு வந்த டியூஷன் டீச்சர் இல்ல? இன்னும் பேங்க் முடிஞ்சு வரல. எப்ப வருவாங்க? இப்போ வந்துருவாங்க. நான் உட்கார்ந்து படிக்க. ஜபா எல்லாரும் வந்துட்டாங்களா? ராணி எல்லாரும்? சரி, நான் உட்கார்ந்து படிக்க. உங்க அம்மா இருக்காவளா? அம்மா நான் டவுனுக்கு போறேன், ஏதாவது வாங்கணுமா? அம்மா ஏதாவது வாங்கணுமா? அம்மா கடைக்கு போறேன், ஏதாவது வேணுமா? என்னடி? ஓ, என்கிட்டலாம் கேட்க மாட்டீங்கல்ல நீங்க? உனக்கு என்னடி வேணும்? ஒண்ணு வேண்டாம். அத என்கிட்ட கேட்கறல. உங்க அம்மா கிட்ட கேட்டீங்க. அவங்க கிட்டயே கேட்டுட்டு போங்க. அத்தியாளுக்கு பொறாமைய பாத்தியா? எட்டியால மசாலா ஜாமா கேட்டா மாட்டி. எது கேட்டா என்ன? இந்த வீட்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க, அவளுக்கு ஏதாவது வேணுமா வைக்கணுமான்னு கேட்கணும் தோணலையா? என்ன பிள்ளை பெத்து வச்சிருக்கீங்க? ஆமாம்மா, தெரியாம பெத்து வச்சிருக்கேன் பாத்துக்க. இம்மா நீ சொன்ன மாதிரியே பெத்து வளர்க்கறேன். ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு போணும். மேடம்க்கு என்ன வேணும்? நான் என்ன பெருசா கேட்க போறேன்? ஒரு 10 முழம் மல்லிப்பூவே, அப்புறம் 2 ஜோடி வளையல். அப்புறம் நான் என்ன பெருசா கேட்க போறேன்? கைக்கு நகை பாலிஷ், அப்புறம் காலுக்கு செருப்பு கொலுசு, அப்புறம் தாவணிக்கு மேட்சா ஒரு 4-5 கல்லு கிளிப்பு, அப்புறம் ஸ்டிக்கர் போட்டு. நான் என்ன பெருசா கேட்க போறேன்? ஆமாமா, அவ ரொம்ப பெருசாவே கேட்கல பாரு. போதுமாடி? இல்ல, முடியும்னா ஒரு 12 டஜன் கலரே தாவணி எடுத்துட்டு வாங்க. அதுக்கு மேட்சா பாவடை? அது நான் வேண்டாம்னு சொல்றேனா? அது உங்ககிட்ட இருக்க காசு பொறுத்து. இல்ல, அவ எவ்வளவு கம்மியா கேட்டிருக்காள. என்னங்க பெருசா பேசுறீங்க? அத்தா, என்னடி ராசாத்தி, ஒண்ணுக்கு 3 ஆம்பளை பையனை பெத்துட்டு இன்னும் பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? அட ராசாத்தி, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. உனக்கு இல்லாததா இல்ல, அவ எது கேட்டாலும் வந்து வாங்கி வந்து கொடுத்துடல. நான் அந்த ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். என்னடி 50 கொடுத்தா? அப்படித்தான் மிரட்டுவேன். மாட்டிட்டா. ஆனா அது கூட உனக்கு கொடுத்துடணும். முடியாது. யார் விட போறா? அம்மா வீட்டுல கொடுத்துரு. நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, வட்டி மொத்தமா கொடுக்குறேன். அது மயிலே இறக்கு பொடி இறக்கு போட்டுனா போடாது, பிடிக்கிறோம். அத்தனுக்கு கொடுப்பியா மாட்டியா? சொல்லலாம், கேட்ட நீ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அத்தனுக்கு கூட. அப்ப நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வரணும். நீ கேட்டு ஏதாவது வாங்காம வந்திருக்கேனா? நான் கத்தி கேட்டதே உனக்காக தான். எப்படியும் பக்கத்துல கேட்டு ஓடி வருவேன்னு அதான் கத்தி கத்தி அம்மா கிட்ட கேட்டேன். எல்லாம் வாங்கிட்டு வரேன். நீ கேட்டது ஒண்ணு விடாம வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு தான் சம்பளம் வந்துச்சு, அதுக்குதான். அப்படியே அப்படியே புரோட்டா வேணும். வாங்கிட்டு வரேன், தூங்கிடாத. சரி. வேற ஏதாவது? அப்புறம் அதிரசம், அப்புறம் லட்டு, அப்புறம் ஜீடா, அப்புறம் என்னன்னு வாங்கிட்டு வந்துருங்க. குழந்தை மாதிரி பேசுற. சரி, அத்தனை கொண்டு கொடு. நீ கேட்டது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். பத்தாது உள்ள வந்து கொடு. பாரு, கேட்டதெல்லாம் கொடுக்கணும். ஓய், ரொம்ப மோசம். ஓய், நீ தானே கேட்டதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்ன. அதுக்கு ஒண்ணு இருக்காங்க. வாய்ஸே வா. அவ இப்ப வந்துருவா பாத்துக்க. நீ உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு. சரி. அவ ரேச்சல் எல்லாம் வந்துட்டாளா? இல்லம்மா, அந்த பையன் வந்து பாத்துட்டு போச்சுது. எப்பவும் பேங்க் முடிஞ்ச நேரத்துக்கு வந்திருப்பா. அவ இன்னும் வரக்கான்னு வந்துக்க. பசங்கரை விட்டுட்டாளா என்னமோ தெரியல. அப்படியே அப்ப 5 மணி பஸ்க்கு தான் வருவாளோ? அப்படிதான் இருக்கும். நீ உட்கார்ந்து படி. நான் அவள வந்துருவாளுவே. சரி. இந்த பருத்தி ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வா. சரி. பருத்தி பால் வைக்க போறீங்களோ? இல்லம்மா, மாட்டுக்கு. நான் இங்க பருத்தி பால் வைக்க போறேன்னு நினைச்சேன். எனக்கு பருத்தி பால் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இல்ல, ஒரு 6-7 கிலோ வாங்கிட்டு வா. சரி. ஆமாம்மா, பருத்தி பாலும் வைக்கணும். கொஞ்சம் மாட்டுக்கும் வாங்கலாம்னு பார்த்தேன். ஆனா பருத்தி பால் கண்டிப்பா வைப்பேன் பாத்துக்க. அப்படியா? எனக்கு பருத்தி பால்னா ரொம்ப பிடிக்கும். சரி, டியூஷன் விட்டு போகும்போதே குடிச்சிட்டு போ.
நான் செஞ்சு வைக்கேன்னு. ஐயோ பரவாயில்ல, நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு இல்ல வேண்டாம். இல்ல இல்ல அதெல்லாம் குடிச்சிட்டு போ, ஒண்ணும் இல்லைன்னு நான் செஞ்சு வைக்க. இல்ல கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி வந்துட்டு போ. சரி. அது நல்ல பாயசம் மாதிரி டேஸ்டா இருக்குமா, அதான் சொன்னேன். அதுக்கு என்ன, குடிச்சிட்டு போ. சரி நான் உட்காந்து படிக்கேன். சரிம்மா, நான் உள்ள போய் கஞ்சி வச்சிட்டு இருக்கேன். நல்லா இனிப்பா வைங்க. சரிம்மா. என்ன இன்னும் ஒருத்தையும் காணல? நீ அப்பளே வந்துட்டியா? இல்ல நான் இப்பதான் வந்தேன். நான் அப்பவே வந்தேன், அக்கா இன்னும் வரல, அதான் போயிட்டேன். ராணி பிள்ளை எங்க? அவளும் நானும் தம்பிட்டி வந்தோம், அப்புறம் அக்கா வரலையா, அதெல்லாம் பேக்க வச்சுட்டு அதெல்லாம் போயிட்டோம். அவ ஐஸ் வாங்கி தின்னுகிட்டு இருக்கா. அந்த சாரன் போய் வம்பிழுத்துட்டு இருக்கான், அவங்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கா. பத்துக்க காதலிக்க அவ்வளோ ராணி பிள்ளைய காதலிக்கிறான், உருப்பிட்டுருவான். அவன் எங்க ஐஸ் வாங்கி கொடுத்தானேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஆத்தி இன்னைக்கு கையும் களவுமா மாட்ட பார்த்தோம் பத்தியா. இனிமேல தியேட்டருக்கே போயிடக்கூடாது. என்ன இன்னைக்கு நம்மூர் கரையில என்ன தியேட்டர்ல? அதாண்டி எனக்கும் தெரியல. ஒரு நாள் நம்மூர் கரையே வரமாட்டாவல்ல. எப்பா இனிமேல் இந்த பிளான் போடுறதே வேண்டாம். எட்டி உங்க அம்மைக்கு மட்டும் தெரிஞ்சுதான் நீ துட்டு எடுத்துட்டு வந்தது. அதெல்லாம் தெரியாது. அப்படியே தெரிஞ்சா அந்த பழிய நான் எங்க அப்பா மேல போட்டுருவேன். வில்லி டீ நீல வில்லி பத்துக்க. எட்டி இந்த ராணி பிள்ளைங்க டா தெரியல, ஐஸ் வாங்கி தின்னுட்டு இருந்தால. ஐஸ் என்ன டேஸ்டா இருக்கு ஐயா. ஆமாமா டேஸ்டா தான் இருக்கு. வாங்கி கொடுக்க பாரு சாரன்னு பைய. வட்டி முதல்ல உன்கிட்ட வேற ஏதாவது எதிர்பார்ப்பான், பாத்துக்கிட்டே இரு. என்ன சொல்ற? அவனே திருட்டுக்கார பைய. அவனே ஒரு வீட்ல கோழி விடாம தூக்கிட்டு போயிருவான். அவன் உனக்கு ஐஸ் வாங்கி கொடுக்காமன்னா காரி எல்லாமெல்லாம் கொடுக்க மாட்டான், கேட்டியா? வட்டி முதல்ல கொடுப்பா அப்படியே. சே அவன் ரொம்ப பாசக்காரன். அவன் பாசம் எப்படி பாசம் எங்களுக்கு தான் தெரியும். ஏன் அவனுக்கு நீ கொடுத்திருக்கியோ? ஓடட்ட ஓடிச்சுட பத்துக்க ராஸ்கலே. அவளுக்கு ஏத்த ஜோடிதான். சீ அப்படி சொல்லாதீங்க, அவ என் ஃப்ரெண்ட். எதுக்கிட்டே போன காதலிக்கேன்னு சொல்லிட்டாலேதான். ஒன்னு குடுன்னு எதுக்கிட்ட கேட்டாலேதான். இரு உங்க அம்மைக்கு தெரியட்டும், அன்னைக்கு தான் உனக்கு இருக்குது. அட பாரதி மௌலுகளா, நீங்களே எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துறியா போலுக்க? ஏன் நான் காலேஜ் படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாங்க? அத்தான் அவனை பத்தி ஊருக்கே தெரியுமா? பேக்கிட்டு அவன் ஐஸ் வாங்கி கொடுத்தான்னு சிப்பிட்டு வர. பாசமா கொடுத்தா வாங்குறேன். இங்க பார், எனக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல. எங்க டியூஷன் படிக்க அத்தனை பிள்ளைக்கு அவன் வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தான். டியூஷன் படிக்க பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தானா? ஆமா, அந்த சட்டை சுட்டி, அந்த ராபிசம் பையன், அந்த கிரீஸ் பையன், அவ நம்ம மீனா தங்கச்சி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தானே. அதான் நீனும் ஒண்ணு வாங்கிக்கன்னு சொன்னா வாங்குனேன். நீ ரெண்டு லட்சம் வச்சிருக்க. இது ரெட் ஐஸ். அப்படின்னா உனக்கு ரெட்டப்பல தான் போறக்கும். என்னடி சொல்ற? ஹத்தி வச்சு சந்தோஷப்படுதாட்டி. ஆமாட்டி, ரெட்டை வாழைப்பழம் நமக்கு ரெட்ட பொருளா கிடைச்சுனா நமக்கு ரெட்டப்பல தான் பிறக்கும்னு அர்த்தம். டி என் புக்குல மயில் இறக்க வச்சோம்ல, குட்டி போட்டுட்டு தெரியுமா? என்னடி சொல்ற? இங்க பாரு 4 குட்டி போட்டுருக்கு தெரியுமா? 4 குட்டி போட்டுட்டா? ஆமா, அதுக்கு இறதான் அமையவே மாட்டேங்குது. இந்த தென்னம்பூ வச்சா நல்லா திங்குன்னு சொன்னாவே, அதையும் வச்சு பார்த்துட்டேன். ஆனா இற காஞ்சி போனதான் மிச்சம். ஏடி அதுக்கு அதெல்லாம் போடக்கூடாட்டி. அப்போ மயில் குட்டிக்கு என்ன போடணும்? அந்த தென்னை மரத்துல ஒரு மாதிரி நூல் நூலா இருக்கும் தெரியுமா? அதுதான் வைக்கணும். சரி என் புக்குல குட்டி போட்டிருக்கான்னு பாக்க. மயிலையே காணோட்டி. அதுக்கு தானே வச்சிருந்த. ஒருவேளை குட்டி போட்டு அது வளர்ந்துருக்குமா இருக்கும், நீ கவனிக்காம இருந்திருப்ப. சரி உன் பேக்குக்குள்ள இருக்கான்னு பாரு. இல்லையே, குட்டி போட்டாலும் அதுக்குள்ள தானே இருக்கும். அன்னைக்கு ரோஸ் பூச்சல்ல? ஆமாட்டி, எனக்கு தலையில ரோஸ் பூச்சு தானே, அதையும் உள்ளதான் வச்சிருந்தேன். அது நல்லா காஞ்சி சுக்கா போயிட்டு எங்க அம்மா இது எதுக்கிட்டு உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லி தூக்கி தரப்பட்டு விட்டாவே. அதுக்கு கூட தாண்டி மயில் குட்டி வச்சிருந்த. அப்ப அது கூட சேர்த்து போட்டுட்டாவளோ என்னமோ. எட்டி ராணி, அதான் உன் மயில் குட்டி போட்டிருக்குல்ல, 2 தாயேன். இல்ல அது வளர்ந்தோன்னு தாரேன். அது 2 குட்டி போடும்ல, அப்போ தாரேன் சரியா? ஆமாமா, அவ மயில் குட்டி நிறைய குட்டி போடும், அப்புறம் தருவா. 2 குட்டி போட்டிருக்கு. எடி எனக்கு 2 குட்டி தருவியா? அவ கேட்டே நான் கொடுக்கல. அவ கேட்டு கொடுக்கண்டா, நான் கேட்ட 2 குட்டி கொடு. என்ன மாதிரியா இருக்கணும். இவளுக்கு புரியுதா புரியலையாட்டி? எப்படி பேசுறான் பாருட்டி. அது எப்படிடா மயில் குட்டி ஒண்ணு மாதிரி இருக்கும்? நான் சொன்னது என் குட்டியில சொன்னேன். லூசு பையல. பாரு மயில் குட்டி நீ வச்சுக்க, என் குட்டி என்கிட்ட கொடுத்துரு. அடி மயிலுக்கு என்னட்டி இற போடுவ? உன் மூளைய போடுவேன். அது எங்க என்கிட்ட இருக்குது? ஓ இப்பதான் புரியுது, என்கிட்ட ஏன் மூளையே இல்லன்னு. எப்படி தூக்குன? இசத்தங்க நீ வாங்க இருக்க? நான் அத ஃபர்ஸ்ட் வந்த டியூஷனுக்கு. என்ன என் வீட்டுல மனத்து கிடக்குது. ஏலக்கா மண்டவளம் எம்மா பாயசம் பண்ணதிலோ? இல்ல பருத்தி பால். ஓ இந்த பிள்ளைக்கு பருத்தி பால் பிடிக்கும்ல?
ஏன் சார் உனக்கு இப்போ பத்திப்பால் பிடிக்குங்கிறா உனக்கு தெரியுமா? ஆமா எனக்கு தெரியுது. என்னட்டு சொல்ற? ஆமா எனக்கு பத்திப்பால் ரொம்ப பிடிக்கும்ல. அப்படின்னா இது மட்டும் எனக்கு எப்படி ஞாபகத்துல இருக்குதே? இவ தானே அடிக்கடி எங்க அம்மா கிட்ட பத்திப்பால் கேப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்ப இது மட்டும் எப்படி எனக்கு தெரியுது? ஆத்தி உள்ளுணர்வே. எங்க அண்ணன் இவளுக்கு எப்படி தெரிய வைக்க? எப்பெல்லாம் வாழ்ந்தாவ நானே கண்கூசி எத்தனை நாள் ஓடுனேன். ராணி என்ன லவ் பண்ணும் இல்ல? நீ வாங்கி கொடுத்த ஐஸ் நீனே வச்சுக்கல. அப்படி சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ ட்ரூ லவ் யூன்னு சொல்லிடணும். சொல்ல முடியாது. ஓய் உனக்கு என்ன பிடிக்காது? இங்க பாரு எங்க அம்மா ஏற்கனவே சொல்லிதான் விட்டுருக்காவ. நீ டியூஷனுக்கு போறதெல்லாம் சரிதான். அந்த விளங்காத பையன் அங்கதான் இருப்பான். அவன் எதுன்னு பேசுவான் மயங்கி விடாதுன்னு எங்க அம்மா சொல்லிதான் விட்டுருக்காவ. என்ன உங்க அம்மா சரஸ்வதி தானே கண்டிப்பா சொல்லிருப்பா. இல்ல எங்க அம்மா அப்படி சொல்லாதல. ரெடி உங்க அம்மா எனக்கு 150 ரூபா தரணும் முட்டி அதை வாங்கிட்டு வா. சிடுப்புல எங்க அம்மா உனக்கு 150 ரூபா தரணும்? அன்னைக்கு பைப்ல திருநெல்வேலியில கொண்டு உடைச்சிருந்தாவ விட்டுட்டு வந்திருக்கேன். 150 ரூபா தரணுங்க ஐயா அப்படின்னு பொழட்டினாவல. யாவளப்பலாம் பேசுத? பார் திருநெல்வேலியில கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன். 150 ரூபா தரலன்னு வச்சுக்க. வேற பத்த இவனாவது ஓசில வேலை செய்யறதாவது. ராணிக்காக அதை விட்டு கொடுக்க கூடாது. ராணிக்காக விட்டு கொடுப்பேன் ஆனா அம்மா சரஸ்வதிக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒன்னும் ஐஸ் ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. தின்னு இன்னும் 2 வாங்கிட்டு வரட்டா? ஒண்ணு வேண்டாம். சொல்ல பிடிச்சிருக்கானே. இங்க பாரு அதெல்லாம் உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. கேட்டியா? நீ ஒரு வாயானே நான் ஒரு வாயாடி. அவ்வளவுதான் வீடு தாங்காது. கொந்தளிச்சிரும். ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விளையாண்டு இருக்கல்ல இப்போ அதனாலதான் இந்த பிள்ளை சுத்தி வரான். ஏன் சரணி டா ரேச்சல் கூட வெள்ள வெள்ளன்னு இருக்கா. இசை சும்மா சொன்னேன்டி. ஆத்தி கபாட் உள்ள பயங்கட்ட கூடாது. எல்லாவ கோபப்பட்டுருவா. எனக்கு இந்த சப்பா குஞ்சு தான் வேணும். எனக்கு எங்க மாமா பையன் இருக்கான். என்னடி இப்படி சொல்லிட்ட? இல்ல சின்ன வயசுல அவன் தான் எனக்குன்னு பேசி முடிச்சிருக்கு. சும்மா சும்மா நீ பேசிக்கிட்டு இருக்காத சொல்லிவிட்டேன். நீ இப்பலாம் ஐஸ் வாங்கி தந்துட்டு இப்பலாம் பேசுவேன்னு நினைச்சுக்கயா. உன் ஐஸே எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவேன். அடி உங்க மாமா பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வேலை பார்க்கான் மெட்ராஸ்ல. என்னடி வேலை பார்க்கான்? எனக்கு என்ன தெரியும். ஏதோ வேலை பார்க்கான். அவனுக்கு எனக்கு தான் கல்யாணம். அப்போ நீ இந்த அத்தானை மறந்துடுவ. அத்தான கொண்டு விட மாட்டேக்க போல. இங்க பாரு அந்த அத்தானை மனசுல வச்சுக்கிட்டு இந்த அத்தானை ஏமாத்திராத அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேலை பாரு. எனக்கு நோத்தி எங்க பிறந்திருக்காளோ. அப்போ ராணி இல்லையால? அவளுக்கு தவ அத்தா இருக்கானாம்ல. அத்தி உன் தாராள மனசு இருக்கு போறடா. விட்டு கொடுத்துட்டியாடா இப்படி. எனக்கு வெள்ளையா பிடிக்கும் ஆனா இவ்வளவு வெள்ளையால எனக்கு வேண்டாம். தமிழ்நாட்டு பொம்பளை புலத்தா வேணும். அவ பின்னி மூடிச்ச அவ ரெட்ட சடையும் மாநிலம். அவ 8 எடுத்துச்சு நடந்தான்னா சும்மா சலுக்கு சலுக்குன்னு கொலுசு சட்டமும் அவ பின்னல்ல மல்லிப்பூ வாசனையும் வரணும். நமக்குலாம் ஒரிஜினல் தமிழ் பொண்ணுத்தான் வேணும். நாங்க அயல் நாட்டுல இருந்தா வந்திருக்கோம். அயல் நாட்டு மூஞ்ச வாங்கிட்டு வந்துட்டீங்களே அது போதாது. எனக்கு ஒருத்தி எங்க இருக்காளோ அவ எப்படி இருக்காளோ அவ பின்னி மூடிச்ச அவ ரெட்ட சட்டையும் பொண்டாட்டி நடந்து வந்தா அவ பின்னி முடிச்ச அவ ரெட்ட சடையோ. எனக்கு பிறந்தவ எங்க இருக்காளோ தெரியல. அவ இன்னும் பிறக்கவே இல்லையாம்ல. என்னத்துக்கு எனக்கு பிறந்திருப்பா. பயத்துல ஓடிட்டான். சண்டி சப்பா எனக்கு என்ன சப்பான் முஞ்சாடி கேக்க எந்த வித்தியாசமும் தெரியலட்டி. பாயாச வாசனை. அது பாயாசம் இல்ல பருத்தி பால். அத்தை வச்சு முடிச்சிட்டாவன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தாகமா இருக்கு. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்ன இசை எனக்கும் குவாட்டு வந்துறேன். அத்தை ஐஸ் தின்னுட்டு இருக்கல பாரு என்னட்டி தண்ணி. அந்த பையன் பேசி பேசி என் தொண்டை தண்ணியே வத்த வச்சுட்டு போயிட்டான். தாகமா இருக்குது போய் குவாட்டு வந்துரு. சரி. இவ என்ன அவன் வந்த உடனே உள்ள போயிட்டா. ஒருவேளை ஞாபகம் வந்திருக்குமோ? சரி போ. நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. போ. நீங்க தள்ளி நின்னா தானே போக முடியும். இதுக்கு முன்ன எங்க போக முடியும்? போ. போன்னு சொன்ன எப்படி போக முடியும்? போ. ஓடவா சேர ஓட. எப்போ என்ன மனம் மணக்குதே. செஞ்சுட்டானு பாப்போம்.
இசை அப்படின்னு உனக்கு என்ன தெரியுதா? இசை இசை அரே மயங்கிட்டா. இசை இவன் நெருப்பு பார்த்து பயந்தா. இசை சுட்டுடா. என்னாச்சு என்னாச்சு? ஏய் ஃபு, ஃபு, ஏய். ம்ஹும். ஏய். ஐ. எத்தனை நாளாவது ஒன்னு அள்ளி அணைச்சு ஒன்னு அள்ளி அணைச்சு எவ்வளவு நல்லடி ஆகுது? உன்னை இப்படி பக்கத்துல பாப்பேன் நினைச்சு கூட பாக்கலடி. ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஏன் அவசர எத்தனை நாள் ஆகுது? உன்னை இப்படி பக்கத்துல பார்த்து எத்தனை நாள் ஆகுது? பாருடி என்ன பாருடி. ஒரே ஒரு வாட்டி கண்ணை திறந்து என்ன பாருடி. இப்ப என்ன பாருடி. நீ என் தோல்ல சாஞ்சிருக்க. ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து என்ன பாருடி. ஐசை கண்ணை திறந்து பாருடி. ஒருவேளை உசுறு கொடுத்தா என்ன மன்னிச்சிருடி. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு நீ வேணும். நீ பொண்டாட்டி. நான் என்ன பண்ணுவேன்? நீ என்னை யாரோ மாதிரி பார்த்துட்டு போறது நான் உயிரோட செத்ததுக்கு சமமா இருக்குது. என்னால முடியலடி. உயிரோட சாகடிச்ச மாதிரி இருக்குது. நீ யாரோ மாதிரி வந்து பேசுன பாரு. நான் டியூஷனுக்கு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு செத்தா போயிட்டேன்டி. எனக்கு என் பழைய இசை வேணும். ஓடி வந்து என்ன கட்டி அணைக்கிற. முத்தத்தை தாராளமா அள்ளி வீசுற என் இசை எனக்கு வேணும். கேட்காமலே 1000 முத்தத்தை கொடுப்ப. இப்போ நான் தெரியாம எடுத்துக்க போறேன். என்ன மன்னிச்சிருடி. எனக்கு வேற வழி தெரியல. என் மூச்சு காத்து உனக்குள்ள போயாது. நான் யாருன்னு உனக்கு தெரியுதான்னு பார்க்கணும். கொடுக்கட்டா? கொடுக்கட்டே? ஹாய் கொடுக்கட்டா? என்ன மன்னிச்சிரு. சாரி. நான் கொடுக்க போறேன். நான் கொடுக்க போறேன். என்ன மன்னிச்சிரு. சாரி. சரி சீக்கிரம் போங்க. அது வந்து சரிண்ணே சீக்கிரம் போங்க. சாரிடி. எனக்கு வர வழி தெரியலடி. சாரி. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவங்க நேரம் ஒத்துக்கொத்த உரிமைப்பட்டவங்க தானே. விடு. யார்ட்டையும் வாய் திறந்துடாத. சரி சரி நான் அவளை கூட்டிட்டு வரேன். நீ போ. சப்பா ரேச்சல் கேட்டானா? நெருப்ப பார்த்து பயந்துட்டான்னு சொல்லு. அது செடி இவ ஏன் நெருப்ப பார்த்து பயந்துருக்கா தெரியலையே. இவ எதுக்கு நெருப்ப பார்த்து பயப்படணும்? என்னமோ இருக்குதே. சரி நீ போ. நான் அவளை அப்படியே கூட்டிட்டு வரேன். தண்ணி தெளிச்சு கூட்டிட்டு வரேன். சரி. டியூஷன் டீச்சர் பேப்பர் கொடுப்பவல என்ன ஃபெயில் ஆயிட்டனா நம்ம டவுசரை கலத்திட்டு அடிப்பாவல. திட்டி திட்டி பாத்துவாளடே நம்ம குண்டிய. ஆமாடா. நீ 2 டவுசர் போட்டிருக்கியா? நான் 3 டவுசர் போட்டு வந்திருக்கேன். 3 இல்லடா 30 போட்டாலும் கலத்திட்டு தான்டா அடிப்பாவ. நீங்க வயித்தொலி காய்ச்சல் எவ்வளவோ சொல்லி பார்த்தாவல. எங்க அம்மா இன்னைக்கு நீ டியூஷனுக்கு போயிட்டா அவருன்னு சொல்லிட்டாவல. எங்க அம்மா இல்ல எங்க அப்பா
அப்பா. ஆமா அம்மா, இன்னைக்கு உன் பேப்பர் தெரிஞ்சிரும்ல. எனக்கு பேப்பர்ல மார்க் கொஞ்சத பத்தி எல்லாம் கவலை இல்லல. நான் வேற இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கேன், அதனால பயமா இருக்கு. நான் வேற ஒண்ணு பார்த்து காப்பி அடிச்சிட்டேன். வாங்க சார், வந்து உட்காருங்க சார். ஏல டீச்சர் நம்மள வர இருக்காங்க. அப்படினா சமத்திய வேல போதுன்னு அர்த்தம். ஐயோ, நான் பாட்டா எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. டியூஷன் நம்ம அந்த வீட்டுல இருக்கும்போது அடி வாங்கினா அந்த வீட்டோட போயிடும். இங்க அண்ணம்லாம் இருக்கா, அம்மாலாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா, உங்களுக்கு வேலை இருந்தா உள்ள போய் பாருங்கம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, எங்க உள்ள ஒரு வேலையும் இல்ல. ரொம்ப சாரி கவல. அத்தனை இன்னைக்கு நான் செத்தேன். டீச்சர் சீக்கிரம் பேப்பர் கொடுங்க டீச்சர். நான் படிச்ச புள்ள தனியா தெரியுது பாத்தியா? ஏலே பாட்டி கிங்சன் இல்ல. கிங்சன் என்னன்னா அந்த உள்ளதான் இருந்தான். ஏலே கிங்சன், அவங்கலாம் இருக்கட்டும், முத உட்காருங்க. நேத்து எல்லாரும் பரிசு எழுதிருக்கீல்ல நீங்க எல்லாரும்? ஆமா டீச்சர். பேப்பர்லாம் ராத்திரில எனக்கு திருத்தி முடியல, பக்கம் பக்கமா எழுதிருக்கீல்ல. நல்லா எழுதிருக்கானுவளோ? முத எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நேத்து எழுதின பேப்பரை வாசிச்சு சொல்லலாம். அப்பாடா, அதுல ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சிரா. பாட்டி கிங்சன் இல்லையோ? இருக்காங்க, அண்ணம்லாம் வீட்ல பத்திரமா தான் இருக்காங்க. அப்பாடா சாரணண்ணே. என்ன டியூஷன் பத்தி உங்களுக்கு நேத்து ஓனா முடிக்க வரேன்னு வரல? ஓடி போயிரு, திட்டி விடுவா பாத்துக்க. அவ படிப்புன்னா ரொம்ப மும்பரமா இறங்கிவா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. டீச்சர்னாலே இப்படித்தான். டீச்சர் கனவுலயே நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. நம்ம தான் இங்கதான் நிக்கணும். அவ பிஐ மொழி முடிக்க பார்த்தா தெரியல. எழுது எழுது. பிரீத்தி. எஸ் மிஸ். சோஃபி. எஸ் மிஸ். அரசி. எஸ் மம்மி. எஸ் மிஸ். பிரவீன். எஸ் மிஸ். கிறிஸ். எஸ் மிஸ். சாமுவேல். எஸ் மிஸ். உங்க அண்ணன் டேனியலுங்க வீட்ல தான் இருக்கான். இல்ல அண்ணன் போய்ட்டாங்களா? சரி, நேத்து எக்ஸாம் எழுதுனியல்ல, அத இன்னைக்கு படிச்சிருவோம். எதுக்கு டீச்சர் படிச்சிக்கிட்டே நேரம் வேஸ்டா போகும் டீச்சர்? நீங்க பேப்பர் மட்டும் கொடுங்க டீச்சர். டீச்சர் இன்னைக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க டீச்சர். அப்படிங்களா சார்? மிஸ், நாளைக்கு போயம்லாம் படிச்சிட்டு வர சொல்லிருக்காங்க மிஸ். மிஸ், நாளைக்கு ஹோம்வொர்க் கட்டாயமா எழுதிட்டு வரணுமா மிஸ்? சரி சரி, எழுதலாம். நாங்க எழுதிட்டுமா மிஸ்? இல்லடா, பேப்பர் கொடுத்துடுவோம். நேத்து என்ன டெஸ்டோட பேப்பர் தெரியணும்ல? சரி, எப்படி பார்த்தாலும் விட மாட்டாவு போலுக்கு. மிஸ், இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. ஹேப்பி டீச்சர்ஸ் டே டீச்சர். இன்னைக்கு டீச்சர்ஸ் டேயால? டீச்சர் இன்னைக்கு தான் டீச்சர். டீச்சர் ஹேப்பி டீச்சர்ஸ் டே. டீச்சர் நானா ஹேப்பி டீச்சர்ஸ் டே டீச்சர். ஏலே, இன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹேப்பி பர்த்டே டீச்சர். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளும் இல்ல. ஐயோ, இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு இருந்திருக்க கூடாதா? டீச்சர் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அடி குறைய விழுமே. ஏலே டீச்சர் கோமலா இருக்கா போலுக்கு. எம்மாடி போச்சுது. பனி நேரத்தை இன் பண்ணி விட்டுக்கடவா? ஐயோ, இந்த சோவி பிள்ளை வேற குண்டி பதத்துல போச்சுது. டீச்சர். என்னம்மா? வயித்து வலிக்கு டீச்சர். வயித்து வலி தானே, எனக்கு கொஞ்சம் சரியாயிரும். பேப்பர் கொடுத்து முடிச்ச உடனே நீ வீட்டுக்கு போலாம். இப்ப போட்டுமா டீச்சர்? ரொம்ப வயித்து வலிக்கு டீச்சர். இல்ல இன்னும் 10 நிமிஷத்துல கொடுத்துருவேன், கொடுத்துட்டு வாங்கிட்டே போ. ரொம்ப அவசரமா வருது டீச்சர். பரவாயில்ல, அவ்வளவு ஒண்ணும் அவசரமாலாம் வராது. டீச்சர் ரொம்ப அவசரமா இருக்கு டீச்சர், எனக்கு ரொம்ப வயித்து வலிக்கு டீச்சர். இரு என்கிட்ட கொஞ்சம் ஓமத்திரம் இருக்கு, தாரேன். ஓமத்திரமா? டீச்சர் வயித்து வலி குறைஞ்சிச்சு டீச்சர். ஆமாமா, அது குறையும்னு எனக்கும் தெரியும். அம்மா, என்ன உனக்கு என்ன? எடி, உனக்கு கொஞ்சம் சங்கல ஓமத்திரம் ஊத்துட்டுமா? இல்லம்மா, தூக்கம் வருதுமா. சரிம்மா, தாங்க படிச்சு முடிச்சிட்டு வா, அம்மா தூங்க வைக்க. அம்மா ராஸ்கல், ஒழுங்கா படிச்சிட்டு வா. நல்லா தான் இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. பின்னால வீடு வெறிச்சோடி கிடக்கும், இந்த ஒரே இடத்துல உட்கார்ந்துருப்பேன். இப்பெல்லாம் சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வீடு கலன்னு இருக்கு அம்மா. நல்லா தான் இருக்கு, பொம்பளை வீடு இருக்க வீடு நல்லா தான் இருக்கு. முன்னால நேரமே போவாது, பொசை முட்டிக்கிட்டு வரும், கண்டதை நினச்சிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன். இப்போ பாரு, சிரிக்கிறதுக்கு வயிறு தான் வேணும். இவ்வளோ நேரம் அவ்வளோ சேட்டை அடிச்சாலுவேன், இப்போ இந்த பயிலுவேன். நல்லா தான் இருக்கு. சரி சரி, பேப்பர் தரேன், வாசிக்க போறேன்.
பாப்பா ஆமா, என்ன தானே காப்பாத்திடுவாரு. என்னண்ணே? என்னத்தமா தூக்கம் வருதுமா? ஆமாண்ணே. சரி படிச்சு முடிச்சுட்டு தூங்கு. இதுக்குதான் இவ்வளவு அன்பா கேட்டியாங்க. அத்தனையெல்லாம் தூக்கிட்டு போவானுங்க, இப்ப தூக்கிட்டு போறானுங்கன்னு பாரு. நானும் தாயின்னு கூப்பிட்டத தூக்கிட்டு போயிருவான்னு நினைச்சேன். அத்தனையெல்லாம் தூக்குதானே அப்பா. தூக்க வேண்டிய தூக்க மாட்டானே. அண்ணே தூக்குனே. தூக்குவான் தூக்குவான். முத படி உட்காந்து. படிச்சு முடிச்சுட்டு வா, நீ தூக்குதேன். இது அண்ணன், இது தங்கச்சி. சோஃபி அத்தி முத யாம் பேப்பரா? சோஃபி முன்னாடி வாங்க. டீச்சர் எனக்கு ரொம்ப வயித்து வலி டீச்சர். நேத்து என்னால எக்ஸாம் எழுத முடியவே இல்ல டீச்சர். நீங்க திண்ணையில வச்சிருந்தீங்களா? எனக்கு ரொம்ப வயித்து வலி டீச்சர். மயக்கமா வந்துச்சு டீச்சர். அதான் டீச்சர் நான் சரியாவே எழுதவே இல்ல டீச்சர். அம்மா அம்மா எப்பா இந்த புள்ளையில பண்றதெல்லாம் பார்த்தா. ஓ, நேத்து ஒரு நாள் எக்ஸாம் எழுதவே முடியல. ஆமா டீச்சர், ரொம்ப மயக்கமா வந்துச்சு டீச்சர். நான் அப்படி மயங்கிருவேன்னு நினைச்சேன் டீச்சர். ஆனா எக்ஸாம் எழுதணுமேனு எழுதிக்கிட்டு இருந்தேன் டீச்சர். ஓ, அவள கஷ்டப்பட்டு எழுத முட்டை மார்க் வாங்கியிருக்க. என்னது சொல்றீங்க? நான் முட்டை மார்க்கா? ஆமா நான் தெரியல விளாண்டுட்டேன். 7 கல்ல வயசாவது இன்னும் தெரியல போய் விளையாடுறான். நீ சொல்லு, என்ன கஷ்டப்பட்டு எழுதிதான் 0 மார்க் வந்திருக்கு? டீச்சர் சத்தியமா என்னால நம்பவே முடியல டீச்சர். நான் சத்தியமா சொல்றேன் டீச்சர். பிராமிஸ் சொல்றேன் டீச்சர். என் மேல சத்தியமா டீச்சர். நான் நல்லதா டீச்சர் எழுதுனேன். நல்லதா எழுதுனியா? ஆமா டீச்சர், நான் நல்லதா டீச்சர் எழுதுனேன். வயித்தலச்சலோட எழுதுனேன் டீச்சர். நான் வயித்தலச்சல சொல்லலாம் நினைச்சேன். அவ முந்திக்கிட்டா. இப்ப நான் என்னத்த சொல்லன்னு தெரியலையா டீச்சர். அடுத்த பரீட்சையில நான் நல்லபடியா எழுதிடுவேன் டீச்சர். இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சு விட்டுருங்க டீச்சர். ப்ளீஸ் டீச்சர். ஆமாமா, அம்மைக்கு புள்ள தப்பாம தான் இருக்குது. என்ன சாமத்தியம். இங்க பாரு, நாளைக்கு உனக்கு திரும்ப டெஸ்ட் வைப்பேன். ஒழுங்கா எழுதலன்னு வச்சுக்க. நாமளும் அப்படி சொல்லிடலாமா? அதான் முந்திக்கிட்டால. நாம இப்ப என்ன சொல்ல? ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம்ல. போய் உட்காரு. சரிங்க டீச்சர். அப்புறம் கிரீஸ் அத்தி எல்லாம் வான் பேப்பர் தான்ல. கிரீஸ் சொல்லுங்க டீச்சர். அப்பா உற்சாகமா சொல்றானே, அப்போ நல்ல மார்க் எடுத்துப்பா உங்களுக்கு. நீங்க வேற யாமுனே. இங்க வா. பரவாயில்லை டீச்சர், இருக்கட்டும் டீச்சர். ஒண்ணுங்க வான்னு சொன்னேன். இல்ல டீச்சர், பரவாயில்லை டீச்சர். சரி, உன் பேப்பரை நீயே படி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லல. உன் பேப்பரை ஒன்ன படின்னு சொன்னேன் டீச்சர். உன் பேப்பரை நீ படின்னு சொன்னேன். சரிங்க டீச்சர். கொஞ்சம் எழுதிருக்கேனே டீச்சர். எனக்கு சரியாவே தெரியல டீச்சர். சரியா எழுதிருந்தாதானே தெரிஞ்சிருக்கும். படி. ஐயோ இல்ல படியில பாப்போம். ஐயோ இருங்கள, படிக்க முடிஞ்சா படிக்க மாட்டானா? ஐயோ அவமானமா போயிருமே. எல்லாம் படின்னு சொன்னேன். படிச்சேன் டீச்சர். பூக்களின் வகைகளை கூறுக. அது क्वेश्चन. ஆமா டீச்சர், இது क्वेश्चन டீச்சர். எனக்கு தெரியும் டீச்சர். படி படி. பூக்களின் வகைகளை கூறுக. உனக்கு தெரிந்த 7 பூக்களின் பெயர்களை குறிப்பிடுகன்னு தான் நான் क्वेश्चनே கேட்டிருந்தேன். நீ என்ன எழுதி வச்சிருக்க? क्वेश्चनே தப்பு தப்பா எழுதி வச்சிருக்க. அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும்? நீங்க சொன்ன சரியா இருக்கும் டீச்சர். நீங்க சொல்றதான் டீச்சர் சரி டீச்சர். படி. 7 பூக்களின் பெயர்களை குறிப்பிடுக. பெயர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம். படி படி. அது குத்தால சுக வாசம். எல பிரவீன், உன்னை பத்தன்ல எழுதுனேன். எழுதும்போது கூட எனக்கு இது பாட்டுன்னு தெரியாதுல. இப்ப திரும்ப படிச்சு பார்க்கும்போது இது பாட்டுன்னு தெரியுது. நான் क्वेश्चन தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. மல்லிகை பூவை பத்தி குறிப்பு எழுதுதான் நினைச்சுக்கிட்டேன்டா. நல்லா நினைச்சப்பா. இப்போ என் டவுசர் கிழிய போகுது. என் டவுசர் கிழியத குத்தி கூட எனக்கு
எங்களை பார்த்த மாதிரியே இருக்குடா. நானும் இப்படிதான்டா பண்ணேன். இன்னைக்கு போலீஸ் ஆபீசர். நீ படி மல்லி பத்தி குறிப்பு வரைக. ஏன்டா நான் क्वेश्चन அப்படியே கேட்டேன்? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் டீச்சர். அதான் டீச்சர் இப்படி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நான் சரியா எழுதுவேன் டீச்சர். சரிடா, கேள்வி தப்பாவே இருக்கட்டும். நீ எழுதின பதில படி பாப்போம். அத கேள்வியே தப்பா போச்சே, பதில் எழுதி இனிமே என்ன பிரயோஜனம் டீச்சர்? பரவாயில்லடா, நீ படி. கேள்வியே தப்பா போச்சே டீச்சர். டேய், நீ படிக்க போறியா இல்லையா? படிக்கணும் விட்டுறா படியா. குண்டு 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 மல்லி கூப்பிடுதே செண்டு மல்லி. பொண்ணே இங்க ஒரு இடத்துல மல்லிப்பூ போட்டு வப்பேத்திட்ட. ஆமா டீச்சர். வருங்காலத்துல பெரிய கலைஞனா வருவாடா. டீச்சர் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டீச்சர். இலே நடிக்காத. வாள நீ. இலே மூணு பேரும் இங்க வாங்கல. இலே மும்மூத்திக்கலாம். இங்க வாங்கல. அவன் பேப்பரை படிக்கல. ஐயோ பாத்துட்டால. எல்லாம் நீ சாப்பிடலன்னு சொல்லல. ஐயோ, அம்மா வளரிட்டு இருக்காங்களே. எனக்கு பசி இல்ல. நல்ல குடும்பம். நான் உண்மையிலே இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த சந்தோஷம் நிரந்தரமா கொடுத்துருங்க. எனக்கு உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். நான் இப்படி உங்க பொண்ணா இருந்துட்டு போறேன். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இந்த வீட்டுல ஒரு ஓரத்துல வாழ்ந்தா கூட மனசுக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நான் இப்பதான் உண்மையாவே வாழ்றேன். நீங்க வெளியில எப்படி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிடுவீங்க. நான் கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு உண்மையா இருப்பேன். என்னால உங்க சந்தோஷம் எதுவும் கெட்டு போயிடக்கூடாது. இல்ல சாமிலி, உன் பேப்பர் படி பாப்போம். இல்ல சாமிலி, உன் பேப்பர் படி. ஐயோ விட மாட்டா போலுக்கு. நாட்டாம பாடுபட்டா வெள்ளாம வளையுமடி. இல்ல இது எதுக்கு எழுதுன? வேளாண்மை பத்தி கேட்டாவல்ல. ஓ, வேளாண்மை பத்தி எழுதிருக்க. ஆமா டீச்சர். சரி சரி, படி படி படி. நாட்டாம பாடுபட்டா வெள்ளாம வளையுமடி. நாட்டாம கையசைச்சா முப்போகம் வளையுமடி. அம்மா, என்ன முடியும்? டேய், இன்னைக்கு உங்க டவுசர் கிளிய போறது உறுதிடா. இன்னைக்கு உண்டில நாக்கிடுவா. அப்படியே மூத்திக்கள் எனிச்சிங்க வாங்கடா. டேய், போர்ஜெட் எனிச்சு வாங்க. டேய், இன்னைக்கு நம்ம மானம் போச்சு, மரியாதை போச்சுடா. இலே மூத்திகள் இப்ப இங்க வந்தானோ. அன்பரசி இவ்வளவு படிக்கல.